ஹாப்பி பர்த்டே யாழினி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடக்கம் என் வீடு. இன்றைக்கி இந்த வீடியோ மூலியமாக நம்மளோட சேனலோட ஒரு ஃப்ரெண்ட் யாழினிக்கு வந்து நான் பர்த்டே விஷஸ் சொல்ல போகிறேன். October 5th வந்து அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சேம் நேம் யாழினி அப்படின்ற நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. October 8th வந்து அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ மூலியமாக நம்ம விஷ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த vlog இன்றைக்கி நான் என்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நீங்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பீங்க. வீட்டிலலாம் டெக்கரேட் பண்ணி நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணி சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலே வந்து சில பேர் சாமி கும்பிட்டுருப்பீங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஈவினிங் வந்து 6 o'clock வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவங்க வராங்களோ இல்லையோ. நாங்கள் வந்து சிம்பிளாக இன்றைக்கி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்க்காக வீட்டில் வந்து நான் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. சண்டே நைட்டு வந்து நான் ஒரு வீடியோ சின்னதாக கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வீட்டில் வந்து லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். தீபாவளி வரை வரப்போதில்லை. ஸோ நம்ம இப்போலேருந்தே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி தீபாவளியை வந்து வரவேற்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேஷ்குட்டி எல்லாருக்கும் விஷஸ் சொல்லுங்கள். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி விஷஸ் நானும் தேஷ்குட்டியும் சொல்லிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் சிம்பிளாக தான் சாமி கும்பிட போகிறோம். நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்ய போகிறதில்ல. சும்மா கொஞ்சமாக கருப்பு கொண்டக்கடலை இருந்தது ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாயசம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் பொரி போட்டுக்கல்ல அதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரேன்னு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அதை வைக்கிறது, இல்லைனா வந்து நான் ரெடி பண்ண இந்த 2 டிஷ்ஷஸ் மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்ட வேண்டியது தான். அவ்வளோதான் சிம்பிளாக. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு vlogல வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் வந்து ஒரு யூடியூபர்ஸ் மீட் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட vlog வந்து நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்துருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஏன் இவ்வளோ க்யூட்டாக சைலண்ட்டாக இருக்கிற பொண்ணு வந்து அன்றைக்கி ரொம்ப சவுண்டு போட்டுட்டு கத்திட்டு கிடந்தாங்க மேடம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவளோட நேச்சுரலான வே அதுதாங்க. வீடியோ எடுக்கிற நேரத்தில் நானும் பாப்பா மட்டும் தனியாக இருக்கிறதுனால தான் மேடம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. மற்ற நேரத்தில் ஒரு ஆள் கூட இருந்தால் கூட மேடமோட ஆக்டிவிட்டி அப்படி தான் இருக்கும். குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா சமையல் மீனாட்சி அம்மாவோட பேத்தி வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்களே. ஸோ அவள் கூட சேர்ந்துக்கிட்டு தான் மேடம் வந்து ஒரே குஷியாக ஓடி பிடிச்சலாம் விளையாண்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணிங்களா அன்றைக்கி பாப்பா? அக்கா பேர் என்ன? யாழினி அக்காவுக்கு பர்த்டே விஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்ரீநிதி அக்காவோட தானே விளையாண்டுட்டு இருந்தீங்க. அன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க மேடம். ஸோ நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எப்படி நாள் போகுது அப்படின்றத இந்த vlogல எடுத்து பார்க்கலாம் வாங்க. இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆகிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வைக்கிறதெல்லாம் நான் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நானும் பாப்பாவும். பாப்பா வந்து மணியை வச்சுட்டு மேடம் ரெடியாக நிற்கிறாங்க சாமி கும்பிட. இடிச்சுட்டி தங்கம் வைங்க. இடிச்சிச்சா? அச்சோ வைங்கடி தங்கம். நான் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டக்கு நான் சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட. நேற்று வந்து சும்மா மியூசிக் மட்டும் போட்டு விட்டுட்டு சொல்லிடாமல் விட்டுட்டேன். இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கின பிளாஸ்டிக் ஃப்ளார். ஸோ இதை வந்து வச்சு ஹூக்கில் மாட்டி விட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க டெக்கரேஷன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லோ ஃப்ளாருக்கும் இந்த லைட்டுக்கும் ரொம்ப கிராண்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பளிச்சுன்னு இந்த இடம் மட்டும் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டெக்கரேஷன். இங்கே வந்து கொஞ்சம் அந்த வாசனை மலர்கள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹோம் சென்டரில் தான் கிடைக்கிறதுல. ஸோ அந்த ஃப்ளார்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணலான்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருக்கேன். அது அங்கே போனால் வாங்கிட்டு வந்து தீபாவளிக்குலாம் டெக்கரேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 17 rupees அவ்வளோதான். டி நகர் லெஜண்ட் சரவணாஸில் வாங்கினது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். என்னடி தங்கம், இந்த ஒயிட் கலர் லைட் தான் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. லைட்டு போடவா? அந்த இந்த லைட்டு போட மறந்துட்டேன்னா மேடம் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா?
பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி லைட் வெளிச்சம் அதெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் டைமில் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் மூடு வந்துருச்சுனாவே வந்து ஒரு ஹாப்பினஸ் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி ஃபங்க்ஷன் டைம் மட்டும் இல்லை மற்ற டைம்லேயும் இந்த மாதிரி கூட டெக்கரேஷன் பண்ணி நம்ம வீட்டை வச்சுக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை முடிஞ்சதும் தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஓரளவுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்து தீபாவளிக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில். சாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல்லோ ஃப்ளார் டிமார்ட்டில் வாங்கினது பிளாஸ்டிக் ஃப்ளார் தான் இப்போக்கி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரல் ஃப்ளவர்லாம் ரேட்டு செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணலாம் பிக் பாஸ்கெட்டில் நினச்சேன். பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் சொதப்பல் ஆகிடுச்சு, பண்ணாமே விட்டுட்டேன். ஏன்னா வந்து என்னோடய கார்டில் வந்து சின்ன ப்ராப்ளம் இருந்தது, கிரெடிட் கார்டில். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு வெளியில் வாங்கிக்கலாம் இப்போக்கிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்துடுங்கன்ட்டு. ஏன்னா இங்கே நியர்பையில் வந்து ஷாப்லாம் அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் தள்ளி போகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாயசமும் சுண்டல் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாமே வச்சு சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணி விளக்கெலாம் ஏற்றி வச்சு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்தது சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி நாளை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். டெஸ்குட்டி அங்கே லைட்லாம் தொடக்கூடாது, இங்கே வாங்க, தள்ளி வாங்கடி தாங்குவோம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரப்போ ஃப்ளார்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாம் போட்டு இப்போ டெக்கரேட் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டோம். பொரி பழங்கள் எல்லாமே வச்சு நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த ஆயுதங்களையும் வந்து அதில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேப்டாப், மொபைல் அண்ட் தென் ட்ரைபேட், புக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேணால் இது காமெடியாக இருக்கலாம், பட் ஆனால் யூடியூப் தானே என்னோட தொழில். ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பூஜையில் வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்பே அவங்களோட பைக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு மாலை கட்டி போட்டு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ வீடு இப்படி தான் டெக்கரேட் பண்ணி நாங்கள் இப்படி தான் ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நான் இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஃபங்க்ஷன் மூட் வந்ததுக்கப்புறமா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மனசு அமைதியாகி ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அதை நல்லாவே ஃபீல் பண்ணேன். நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை நல்லா வீட்டில் செலிப்ரேட் பண்ணி சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட நாள் வந்து இன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் போனது. ஈவினிங் வந்து கொண்டக்கடலை பாயாசம்லாம் சாப்பிட்டு வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நைட் டின்னருக்கு சிம்பிளாக சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பைக் வந்து பூஜை போட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, ஒரு ரவுண்ட் வந்து நியர்பையில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் போக சொல்லிட்டேன். அவங்க போயிட்டு ரிட்டன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா டாமினோஸ்லேருந்து பீஸா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பீஸா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றது இதான் 2வது டைம், பாப்பாவுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளுக்காக தான் மெயினாக வாங்கிட்டு வந்தாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பீஸா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் போய் சாப்பிட்டோம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. அது வந்த புதுசில் ரொம்ப ஆசைப்பட்டு விளம்பரங்கள்லாம் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி போய் சாப்பிட்லான்னு போனப்போ அந்த டேஸ்ட் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வாங்கிட்டோம், வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் அன்றைக்கி நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா பீஸா ஷாப் பக்கமே போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா அவள் விவரம் தெரிஞ்சு 1 or 2 டைம்ஸ் வந்து டிவியில் விளம்பரங்கள் பார்த்து கேட்க ஆரம்பித்தா. சரி 1 டைம் வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரித்தப்போ டாமினோஸ் பீஸா வந்து நல்லாயிருக்கும், அங்கே வந்து கார்ன் அண்ட் சீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி மற்ற எந்த ஃப்ளேவரும் வந்து நான் கேள்விப்படாத ஃப்ளேவர். ஸோ இது ஒன்று மட்டும் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால சரி இன்னொரு ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் டாமினோஸ்லன்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரு ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு 1 month கிட்ட வாங்கலாம் போகலாம் இல்லைன்னா போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அமையவே இல்லை. இன்றைக்கி யதார்த்தமாக அந்த சைடு போனதுனால சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இது வந்து ஏதோ 305 rupees நம்ம சொன்னாங்க. கார்ன் அண்ட் சீஸ் பீஸா. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் மூஸ் கேக் அதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவன் வந்து லைக் பண்ணலாம் அப்படின்னா அந்த கேக்கும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பட்டர்ஸ்காட்ச்
பட்டர்ஸ்காட்சில் மூஸ்கேஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டா மட்டும்தான் அதோட டேஸ்ட்டு தெரியுது. கொஞ்சம் அது வந்து அந்த ஜில்னஸ் போயிட்டு அப்படின்னா கூட அது வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடுது, அதோட டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது. பீஸா பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜை விட வெஜ் நல்லாயிருக்கும். அதுலேயுமே வந்து சீஸ் அண்ட் கார்ன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணதுனால நாங்கள் அந்த ஃப்ளேவர் தான் சூஸ் பண்ணோம். அதை வந்து சும்மா சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு பீஸாவை. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆரிகோனோ பவுடரும் சில்லி ஃப்ளேக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து மேலே தூவி விட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கும். இப்போ ஒன்ஸ் அகெயின் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ இந்த வாட்டி வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. பாப்பா என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து அந்த கார்ன் மட்டும் தான் பிடிச்சிருந்தது. ஸோ மேலே என்ன பண்ணால் கார்னை மட்டும் பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பீஸா வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. அந்த கேக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட்டர்ஸ்காட்ச் மூஸ் கேக். நானுமே அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதை வந்து மேடம் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இதை வந்து அவள் கண்டுக்கவே இல்லை. சும்மா அவளுக்காக ஒரு பீஸ் மட்டும் நைட் வரைக்கும் வச்சுருந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். அவள் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் சாப்பிட்டு படுக்கிற மாதிரி ஆகிட்டேன் அன்றைக்கு. ஸோ அன்றைக்கு நாள் எங்களுக்கு இப்படி தான் போனது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் செலிப்ரேட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.